ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த அருமையான காலை வேளையில இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம அனைவரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று சற்று நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதித்து ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். ஒவ்வொருவரும் கண்களை மூடி நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை போற்றுகிறோம் 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 ஆண்டவரே. வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, வணங்குகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த அருமையான ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே தகப்பனே, இந்த ஓய்வு நாளிலும் கூட ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய கர்த்தாவே சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஒரு விசையாக ஆண்டவரே நீர் கர்த்தாவே எங்கள் மத்தியில் ஆண்டவரே வாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே. தகப்பனே, ஜீவனுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவாதிபதியே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கண்மலையான கிறிஸ்துவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சாந்த குணம் உள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னீர் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை மகிமைப்படுத்துகிறதால் இந்த வேலையில கர்த்தாவே ஆண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் பரிசுத்தரே, உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரே. தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஏலோகியமாக ஆண்டவரே, எங்கும் நிறைந்தவராக ஆண்டவரே இருக்கிறவரே. இதோ தகப்பனே, எங்கள் மத்தியில் ஆண்டவரே கடந்து வந்திருக்கிறவரே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவரே. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனை, எங்கே உம்முடைய நாமத்தினாலே 2 பேரை 3 பேரை கூடியிருக்கிற பொழுது ஆண்டவரே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, தகப்பனே, இந்த வேலையில் ஆண்டவரே ஐயா எங்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் வந்திருக்கிறபடியினால் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வந்திருக்கிறபடியினால் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் மாறும் 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 ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த ஆராதனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் இல்லாத ஒரு ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் ஐயா. நீர் இல்லாத ஒரு ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இல்லாத ஒரு ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த பெந்தகோஸ்தே நாளில் ஆண்டவரே எப்படியாக ஆண்டவரே தகப்பனே நீர் கடந்து வந்துரு ஆண்டவரே. இதோ தகப்பன அந்த தேவன் ஆண்டவர், இதோ கர்த்தாவே இந்த ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்குமாக உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும் ஆண்டவர். ஆராதனைக்கு எதிரடையாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருடைய கிரியைகள் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஆண்டவர். எங்கள் தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவே, எங்களுடைய ஆண்டவரே சங்கீத பகுதி ஆசீர்வதிங்க, காணிக்கை பகுதி ஆசீர்வதிங்க, செய்தி பகுதி ஆசீர்வதிங்க. தகப்பன், ஆசீர்வாதத்தின் வேலையில் உங்கள் கரம் ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. வந்தவர்கள் ஒருவரும் பெருமையாக திரும்பி செல்லக்கூடாது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே தகப்பனை உங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல
தேவரீர் ஆண்டவர் அப்பா நீ இரக்கம் பாராட்டும்படிக்காக செபிக்கிறேன் ஆண்டவர். கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் என்ன வாஞ்சையோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ தகப்பனே ஆண்டவரே, அந்த வாஞ்சையை கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ நிறைவேற்றுங்க. என்னத்த தாகத்தோடு கூட இருக்கிறார்களோ அந்த தாகத்தை நீ தீர்க்கும்படிக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே நீர் உதவி செய்யுங்க. இயேசுவே நீர் உதவி செய்யுங்க. இந்த வேளையில நீர் அப்படி செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசையாக முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் சீரோட நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அனைவரும் உட்காரலாம். ஆராதனையின் முதல் பாடலாக சிறகுகளின் நிழல் தனிலே நம்பி இளைப்பாறுவேன் இந்த பாடலை அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடலாம். தெரிந்தவர்கள் என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறகுகளின் நிழல் தனிலே நம்பி இளைப்பாறுவேன். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடலாம். சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே.
வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாவரமே, அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறா தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறா தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. சோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. செவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது பாடலாக அதே பாடல் புத்தகத்தில் 852வது பாடல், உன்னதமானவரின்
உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம ஸ்லாக்கியமே. இந்த பாடலை பாடலாம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடலாம். Praise Lord. Hallelujah. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே. அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்து கொள்வார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பாடலை கூட நாம் பாடலாம். இந்த பாடல் புத்தகத்திலே 875வது பாடல், வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது. இந்த பாடலை அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நாம் பாடலாம். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. வாதை நம்மளுடைய கூடாரத்தை அணுகாது எப்பொழுதுமே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே உற்சாகத்தோடு கூட இந்த பாடலை நாம் பாடலாம். Praise Lord. Hallelujah. 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 வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே
உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டார். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவியுண்டு வசனமுண்டு அன்றாடம் வெற்றியுண்டு. ஆவியுண்டு வசனமுண்டு அன்றாடம் வெற்றியுண்டு. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். அதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார்.
தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும், ஆற்றல் அல்ல சக்தி அல்ல ஆவியினாலாகும். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம், துணையாளர் முன் செல்கிறார். வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் அனைவரும் எழுந்து நிற்கலாம். சங்கீதம் வாசிக்கலாம். சங்கீதம் 95 மாறி மாறி நாம் வாசிக்கலாம். முதல் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன், இரண்டாவது வசனத்தை அனைவரும் வாசித்து அப்படியாக மாறி மாறி வாசித்து கடைசி வசனத்தை அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 95. கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரமும் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, ஆண்டவருக்கு கோபம் மூட்டினதுனால அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கல அப்படின்ட்டு ஆண்டு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணக்கூடாது? கோபம் மூட்டக்கூடாது. அல்லேலூயா. நாம் நின்றவனமாக ஒரு காணிக்கை பாடல் ஒன்று பாடலாம். இந்த பாடல் புத்தகத்திலே 1286வது பாடல், சந்தோஷமாய் இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவர்கள் காணிக்கை செலுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அந்த பாடல் புத்தகத்திலே 1286வது பாடல். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறான். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறான். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க,
எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டான், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டான், சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் இந்த வனமாகவே சற்று நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து ஆராதித்து செய்திக்காய் நாம் கடந்து செல்லாம். நம் ஒவ்வொருவரும் கண்களை மூடி நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து
நம்மை உண்டாக்கின தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்க்கலாம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. பரிசுத்தரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை போற்றுகிறோம், 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 போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, இந்த வேலையில தகப்பனே உம்மை ஆராதிக்கிற இந்த வேலையில தகப்பனே இயேசுவே, நீர் ஒரு பிசையாய் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள் தேவனே ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் வாசம் பண்ணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே தகப்பனே, நீர் எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே, நீர் வாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, நீர் ஒரு பிசையாக ஆண்டவரே, ஒரு பிசையாக ஆண்டவரே. ஐயா நீர் எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் ஆண்டவரே. இதோ தகப்பனே இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஷெக்கினா மகிமை ஆண்டவரே, உம்முடைய ஷெக்கினா மகிமை ஆண்டவரே. அந்த அக்கினி ஸ்தம்பம் ஆண்டவரே, இதோ தகப்பனே, இதோ எங்கள் மத்தியில் ஆண்டவரே கடந்து வரட்டும் ஆண்டவரே. பிதாவாகிய தேவனே, இதோ எங்கள் மத்தியில் நீர் வாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இதோ தகப்பனே ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை போற்ற தகப்பனே இந்த வேளையில நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. பெந்தகோஸ்தே நாளில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை இயேசுவே அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பின அந்த தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ தகப்பனே உம்முடைய ஷெக்கினா மகிமை, உம்முடைய ஷெக்கினா மகிமை ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் ஆண்டவர். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எப்படியாக தகப்பனே ஆண்டவரே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலே ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இதோ தகப்பனே கர்த்தருடைய கரம் ஆண்டவரே, கர்த்தருடைய பலத்த கரம் ஆண்டவர் இதோ எங்கள் மத்தியில் அசைவாடட்டும் ஆண்டவர். எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, எங்களை நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம். ஆராதனைக்குரிய எங்கள் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரம் ஆராதனைக்குரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. மகிமையின் தேவனே, மகிமை மாட்சிமை நிறைந்த தேவனே, உன்னத தேவனே, உயர்ந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே அந்த அக்னி ஸ்தம்பம் ஆண்டவரே, அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் ஆண்டவரே, இதோ தகப்பனே எங்கள் மத்தியில் ஆண்டவரே கடந்து வந்திருக்கிறீர் ஆண்டவர். இந்த இடத்தை முழுவதையும் ஆண்டவரே இதோ தகப்பனே அபிஷேகம் நிரப்பி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த கட்டடத்தை முழுவதும் ஆண்டவர், இந்த சபையை முழுவதும் ஆண்டவரே இதோ தகப்பனே பிதாவாகிய தேவனே, நீர் எப்படியாய் தகப்பனே உம்முடைய வல்லமை முழுவதையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் நீர் ஊற்றினீர் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஆண்டவரே தகப்பனே அந்த வல்லமை ஆண்டவரே சபைக்குள் ஊற்றி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே நீர் சொன்னீர் ஆண்டவரே, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரிகளை செய்வான் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த தேவன் ஆண்டவரே இதோ எங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவராக இதோ எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நீர் இல்லாத ஒரு ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் ஐயா, நீர் இல்லாத ஒரு ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் ஐயா, நீர் இல்லாத ஒரு ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திற்காக ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திற்காக ஆண்டவரே, அந்த முச்சடியில் ஆண்டவரே மோசையோடு கூட பேசின தேவன் ஆண்டவரே, தகப்பனே நீர் எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே, தகப்பனே இந்த எலியாவின் இடத்தில் ஆண்டவரே, தகப்பனே ஆண்டவரே நீர் பேசின தேவன் ஆண்டவரே, தகப்பனே அந்த ஆண்டவரே, தகப்பனே ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வாரும் ஆண்டவரே. ஆண்டவரே சவுலை ஆண்டவரே தமசுவுக்கு ஆண்டவரே கடந்து செல்லுகிற வழியில் ஆண்டவரே அந்த அக்கினி ஸ்தம்பத்தில் இறங்கி வந்து சவுலை சந்தித்த தேவனே, இதோ நீர் எங்களை மத்தியில் வாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே பவுலும் சீலாவும் ஆண்டவரே தகப்பனை சிறையில் ஆண்டவரை துதித்த பொழுது ஆண்டவரே, தகப்பனை சிறைச்சாலை கதவுகள் திறந்தது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை அப்பேற்பட்டதான தேவன் ஆண்டவர் இதோ எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் துதித்த பொழுது ஆண்டவரே எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. துதியில் பிரியப்படுகிற தேவன் நீராய் இருக்கிறீர் ஆண்டவரே. துதியில் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய பரிசுத்த நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தாவே உம்மை துதிக்கிற பொழுது ஆண்டவரே எல்லா தடைகளும் நீங்கும் ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எரிகோவை போல் இருக்கிற தடைகள் உடைந்து போகும் ஆண்டவரே. தகப்பனே செங்கடலை போல இருக்கிற ஆண்டவரே, தகப்பனே அந்த தடைகள் ஆண்டவரே அது பிரிந்து போகும் ஆண்டவரே. யோர்தான் ஆண்டவரே பிரிந்து போகும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிற பொழுது ஆண்டவரே இதோ உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துல நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இதோ தகப்பனே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்காக இந்த வேளையில் நீர் கடந்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இதோ தகப்பனே உற்சாகத்தின் ஆவியினாலே நிரப்பும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள் ஆண்டவரே, எல்லா சுகவீனங்கள் ஆண்டவரே, தூக்கத்தின் கிரியைகள் ஆண்டவரே, சத்துனுடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே தகப்பனே ஆண்டவர் அதம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே நீர் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவு மகத்தான தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாததா இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய அன்பு என்றும் மாறாததா இருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய அன்பு மாத்திரமே மெய்யானதா இருக்கிறது ஆண்டவரே. அப்பேற்பட்டதான அந்த அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை மீட்டுக் கொள்ளும்படிக்காக ஆண்டவரே, ஆண்டவரே கல்வாரியில் ஆண்டவர் உம்முடைய ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே எங்களை மீட்டுக் கொண்டீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க கிருபை பெரிதா ஆண்டவரே. உங்களுடைய கிருபை பெரிதாண்டவரே. உங்களுடைய இரக்கம் பெரிதாண்டவரே. உங்களுடைய தயவு பெரிதாண்டவரே. உங்களுடைய அன்பு பெரிதாண்டவரே. எப்பேற்பட்டதான ஒரு தேவனாண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இரக்கம் காட்டுகிறதில் ஆண்டவர் உம்மை போல ஒரு ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவே அக்கிரமங்களில் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த எங்களை ஆண்டவரே நீர் உயிர்ப்பித்தீரே ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமே ஆண்டவரே. தகப்பனே இது உம்முடைய ஈவாய் இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உமக்கு நன்றி. மகத்தான தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உம்முடைய நாம ஆண்டவரே இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எங்கே என்னுடைய நாமத்தினாலே 2 பேரோ 3 பேரோ கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த சாலமோனிலும் பெரியவர் ஆண்டவரே. இயேசுவே அந்த சாலமோனுடைய ஞானத்தை கேட்கும்படிக்காக ஆண்டவரே தென் தேசத்திலிருந்து அந்த ராஜஸ்திரி ஆண்டவரே சகரா பாலைவனங்களை கடந்து ஆண்டவரே இந்த பாலைவனத்தில் ஆண்டவரே 3 மாதம் பிரயாணம் செய்து ஆண்டவரே அந்த சாலமோனுடைய ஞானத்தை பார்க்கும்படிக்காக அவள் கடந்து
வந்தாள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, அந்த சாலமோனிலும் பெரியவர் இதோ எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே, இந்த யோனாவினுடைய கர்த்தாவே ஆண்டவரே, அந்த பிரசங்கத்தை கேட்ட ஆண்டவரே தகப்பனே, அந்த நினிவேயில் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் ஆண்டவரே. இதோ அந்த யோனாவிலும் பெரியவர் இதோ எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. யோனாவிலும் பெரியவரே, சாலமோனிலும் பெரியவரே இதோ எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே, பயப்படாதே சிறு மந்தையே என்று சொன்னீர் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் மன்னிங்க ராஜாவே. ஆண்டவரே, உமக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீர் ஆண்டவரே. முதலாவது உம்மை நாங்கள் தேடட்டும் ஆண்டவரே. இயேசப்பா, உம்முடைய நீதியை தேடட்டும் ஆண்டவரே. உம்முடைய நீதி எது ஆண்டவரே? இந்த வார்த்தையா இருக்கிறது ஆண்டவரே, இந்த வேதமா இருக்கிறது ஆண்டவரே. வேதமே சத்தியமா இருக்கிறது ஆண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேதத்தில் இருக்கிற அநேக ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீர் திறக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த மேசியா வருவார் 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 என்று ஆண்டவரே அன்றைக்கு இருந்த ஆண்டவரே இந்த யூத ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவரே. ஆனால் அந்த மேசியா ஆண்டவரே அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே வந்து இருந்த பொழுது ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே, பிசாசு என்றும் பெயல்செபூல் என்றும் கர்த்தாவே சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனால் ஒரு ஆண்டவரே தகப்பனை படிப்பறியாதவர்களும் ஆண்டவரே, பேதமை உள்ளவர்களும் ஆண்டவரே தகப்பன ஒரு பாவியான ஜனங்களும் ஆண்டவரே நீர் யார் என்கிறதை அறிந்து கொண்டார்கள் ஆண்டவரே. அப்படியாக தகப்பனே அப்பா, நாங்கள் பேதைகளா இருக்கலாம் ஆண்டவரே, படிப்பறிவு இல்லாதவர்களா இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் தகப்பனே ஆண்டவரே, நீர் யார் என்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவர் இந்த எல்லா காரியங்களையும் ஆண்டவரே தகப்பனைகளுக்கு நீர் வெளிப்படுத்தி தருகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக ரத்தம் சிந்தின தேவனே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஐயா, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் யாரும் இல்லை ஆண்டவரே. அந்த இயேசுவை நாங்கள் காண வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த இயேசுவை நாங்கள் காண வந்திருக்கிறோம் இந்த இடத்துல ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவாதி தேவனை இந்த இடத்துல காண வந்திருக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவை நாங்கள் காண வந்திருக்கிறோம். எங்கள் கர்த்தாதி கர்த்தரை நாங்கள் காண வந்திருக்கிறோம். எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்ட ஆண்டவரே தகப்பனே, எங்கள் ஜீவனுள்ள தேவனையே நாங்கள் காண வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே தகப்பனே, இதோ தகப்பனே அந்த தேவன் ஆண்டவரே இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவராக ஆண்டவரே இன்றைக்கும் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்களுக்கு தேற்றவாளனாக ஆண்டவரே இதோ எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியாக நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனை பிதாவாக நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குமாரனாக எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவராக எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராய் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஷம்மாவாக எங்கள் மத்தியில் இருக்கிறீர். யெகோவா ஷாலோமாவாக எங்கள் மத்தியில் இருக்கிறீர். யெகோவா ராப்பாவாக எங்கள் மத்தியில் இருக்கிறீர். யெகோவா ரூபாவாக எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவர். ஏலோகுமாக எங்கள் மத்தியில் இருக்கிறீர். எங்கும் நிறைந்தவராக எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசுவே, ஏலோகும் தன்னில் தானே ஜீவிக்கிறவராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி. பலத்த காரியங்களை செய்யுங்க ராஜாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள் நீங்கி போகட்டும். தூக்கத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உற்சாகத்தின் ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன தேவைகளோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே தகப்பனே, அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீர் கர்த்தாவை பிட்டு கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை ஆசீர்வதிங்க.
அதற்கு ஏற்ற பலனை கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க. 1 30 60 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வேத வசனத்தின் பிரகாரமாக இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அங்கீகரித்துக் கொள்ளுங்க ராஜாவே. ஓ உமக்கு நன்றி. உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உம்முடைய பரிசுத்த நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா. நீர் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவாய் மகத்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. கட்டுகள் உடைக்கப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நாம் இந்த வண்ணமாக வேறு கோரசொன்றை பாடி செய்திக்காய் கடந்து செல்லலாம். இயேசு கிறிஸ்து மாறாதவர் என்கிற கோரசை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடலாம். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நின்ற வண்ணமாகவே வேதத்தில் இருந்த ஒரு பகுதி நாம் வாசிக்கலாம். யோவான் 12வது அதிகாரம். பரிசுத்த யோவான் 12வது அதிகாரம். இருபதாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 12:20. இருபது 21 கூட நாம் வாசிக்கலாம். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கல்லேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் ஜீவனுள்ள தேவனே, உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாசிக்கப்பட்டதான ஆண்டவரே வேத பகுதி ஆசீர்வதிங்க. தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கர்த்தாவே இந்த செய்தியை அப்பா கர்த்தாவே இயேசப்பா நாங்கள் தியானிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் அடியனை மறைத்து கொண்டு நீங்கள் பேசுங்க. இந்த பிள்ளைகள இருதயத்தை செவி விருத்த சேதனை பண்ணும்படிக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன். தேவரீர் அப்படி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அனைவரும் தயவு செய்து உட்காரலாம். இந்த செய்தியினுடைய தலைப்பு நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். ஹல்லேலூயா. அன்றைய தினத்துல இருந்த பாருங்களேன், பாருங்க, பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள்.
அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் கிரேக்கர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய அந்த கிரேக்கர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, பிலிப்பு கிட்ட வந்து என்ன சொல்றாங்க, ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் அப்படின்ட்டு அவனை கேட்டுக்கொண்டார்கள் அப்படின்ட்டு வேதம் பார்க்குறோம். அல்லேலூயா. புரியுதுங்களா? நாம் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறோம், அந்த அருமையான இந்த காலை வேளையில். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் இயேசுவை காண விரும்புகிறவர்களாக இருக்கிறோம்? அல்லேலூயா. உங்களுக்கு இயேசுவை காண விருப்பமா? அல்லேலூயா. இயேசுவை காண விரும்புகிறோம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் அப்படின்னு விரும்பாத எந்த ஒரு மனுஷனுமே இல்லை. அல்லேலூயா. நாம் என்ன பண்ணுறோம்? ஏசப்பா எப்படா வருவார் வருவார் வருவாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறோம்? பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு பாட்டும் கூட இருக்குது, சாலோமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே அப்படின்னு சொல்லிட்டு, எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. அல்லேலூயா. அப்போ அவர் எப்படா வருவார் வருவார் வருவாருன்ற, அப்போ ஏசப்பாவை புரியுதுங்களா, பார்க்க விரும்பாத யாருமே இல்லை. நம்மளுக்கு என்ன விருப்பம் இருக்குது? ஏசப்பாவை பார்க்கணும். எத்தனை பேர்த்துக்கு விருப்பம்? அல்லேலூயா. இயேசுவை நாங்கள் காண விரும்புகிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவ கிட்ட நீங்க இயேசு கிறிஸ்துவ நீங்க அவர் போயிட்டு பார்த்தீங்க, அவருடைய சமூகத்துல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள என்னென்ன மாற்றம் வரும்? அல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த இயேசு கிறிஸ்து அல்லேலூயா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வேற மற்ற மனுஷங்க கிட்ட இல்லாத ஒரு விசேஷித்த தன்மை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்துச்சு. புரியுதுங்களா? அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க? ஏசப்பாவை பார்க்கணும்ட்டு விரும்பினாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் அவரை பார்க்கணும் பார்க்கணும், அவர் ஊழியத்துக்கு எங்கேயாவது போனார் அப்படின்னாக்கா பின்னாடியே கூட்டம் போய்கிட்டே இருக்கும். ஏன்? அவரை காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அல்லேலூயா. ஏன் அப்படின்னாக்கா, அவர் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனாக இருந்தார். அல்லேலூயா. மாமிசத்தில் வந்த தேவனாக இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய குமாரனாக வந்திருந்தார். அல்லேலூயா. புரியுதுங்களா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப பாருங்க, வேற ஒருத்தங்கள்ட்ட இல்லாத ஒரு விசேஷித்த தன்மை, ஒரு விசேஷித்த காரியம் யாருக்கிட்ட இருந்துச்சு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்துச்சு. புரியுதுங்களா? இன்னைக்கு உங்ககிட்டையும் எங்ககிட்டையும் இல்லாத தன்மைகள் யாருக்கிட்ட இருக்குது? இயேசு கிறிஸ்து. ஏன்னாக்கா அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்களை நாம புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னாக்கா, அல்லேலூயா, இந்த இப்படிப்பட்டதான காரியங்களை நாம புரிந்து கொள்ளுகிறதற்கு அல்லேலூயா பரிசுத்த ஆவி தேவையா இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி இல்லாம இந்த காரியங்களை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆனா இது எல்லாவற்றையும் காட்டிலும் புரியுதுங்களா, மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாருங்க? அளவில்லாமல் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் இம்மானுவேலாக அல்லேலூயா இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா. தேவன் பாத்தீங்கன்னாக்கா மாமிசத்துல வாசம் பண்ணினார். அல்லேலூயா. புரியுதுங்களா? 1 தீமோத்தேயு 3:16 பார்த்தோம் அப்படின்னாக்கா, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மை உள்ளது, தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப அந்த தேவன் மாமிசத்துல வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின அந்த பிதாவாகிய தேவன் அவருடைய தன்மை முழுவதும், அல்லேலூயா, புரியுதுங்களா, அவருடைய என்ன சொல்றது, தற்சொரூபம், அவருடைய எல்லா காரியமும் எப்படி இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்து என்ன ஆயிடுச்சு? ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. புரியுதுங்களா? அந்த பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்து அவருடைய தன்மைகள் எல்லாவற்றையும் கூட ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. தேவன் யார் அப்படிங்கிறத அல்லேலூயா
புரியுதுங்களா? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ மூலியமா என்ன பண்ணாங்க? அவரை பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க, அவர் அதாவது கிறிஸ்து அப்படின்ற வார்த்தைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு பொருள். அல்லேலூயா. கிறிஸ்து, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்ப கிறிஸ்து அப்படின்னாக்கா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த 20வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 20-21 யோவான் 12:20-21 வாசிக்கலாம். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். கிரேக்கர்கள், அந்த பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்கள் கொஞ்சம் பேர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம். அப்ப பாருங்க, இப்படிப்பட்டதான இயேசுவை தான் காண்றதுக்கு விரும்பினாங்க அந்த கிரேக்கர்கள். புரியுதுங்களா? இப்படி இருந்தார் அந்த தேவன். அப்ப பாருங்க, அங்க இருந்த அந்த கிரேக்கர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டு அவங்களுடைய சீசர்களிடத்துல இருந்த பிலிப்பு கிட்ட வந்து என்ன பண்ணாங்க? அல்லேலூயா. புரியுதுங்களா? நாங்க இயேசுவை காண விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. பிலிப்பு வந்து அதை இப்ப அந்த பிலிப்பு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அந்திரேயா கிட்ட வந்து சொல்றாரு, இப்படி இந்த கிரேக்கர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க இயேசுவை பார்க்கணும் அப்படின்ட்டு விரும்புறாங்க அப்படின்ட்டு. பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இப்ப என்ன ஆயிருச்சு? இவங்க வந்து அத இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்றாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த கிரேக்கர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன வழினாக்கா, அவங்க சீசர்கள் மூலியமா தான் வந்தாங்க. அல்லேலூயா. அவங்க என்ன பண்றாங்க? வந்து பிலிப்பு கிட்ட பாருங்க, பிலிப்பு வந்து அந்திரேயா கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்திரேயாவும் பிலிப்பும் அதை என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்க. நாம ஒரு பெரிய அதிகாரியை பார்க்கணும் அப்படின்னாக்கா நேரா போய் பார்க்க முடியாது. அவங்களுக்கு கீழே பிஏ இருப்பாங்க, அவங்க சொல்லி தான் போயிட்டு போகணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த கிரேக்கர்கள் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு விரும்பினாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அவங்க விரும்பினது மாதிரி இன்னைக்கு நாம விரும்புறோமா? அல்லேலூயா. நாம என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை காண விரும்ப வேண்டும். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவர்கள், புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவை காணணும் அப்படின்ட்டு, அவரை பார்க்கணும் அப்படின்ட்டு விருப்பம் இல்லாத யாருமே இல்லை. அல்லேலூயா. புரியுதுங்களா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க, அப்ப அதே இயேசு கிறிஸ்துவை தான் இன்னைக்கு நம்மளும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சிக்கிறோம். அல்லேலூயா. அதை நம்ம விரும்புகிறோம். புரியுதா உங்களுக்கு? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பாருங்க, அந்த கர்த்தர் ஒருபோதும் மாறுகிறது இல்லை. இன்னைக்கு நாம மாறிடுவோம். அல்லேலூயா. புரியுதுங்களா? பாருங்க, அந்த தேவன் எப்படி இருக்கிறார்னாக்கா, அந்த மாறாத தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னாக்கா, முடிவே இல்லாதவராய் இருக்கிறார், முடிவற்றவராக இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார், சர்வ வியாபியாக இருக்கிறார், சர்வ ஞானியாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பாருங்க, அவர் தேவனாக இருக்கிறார். பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவர் ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு தீர்மானத்தை, ஒரு முடிவை எடுத்தார் அப்படின்னாக்கா அது கடைசி வரைக்கும் அது ஒரே முடிவாக தான் இருக்கும். ஏன்னாக்கா அவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத தேவனாக இருக்கிறார். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னாக்கா அதில் மாறி 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 பண்ணுவோம் இல்லைங்களா? ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னாக்கா அல்லேலூயா, அதில் நம்ம ஸ்டெடியாக நிற்க முடியாது. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத, தொடக்கத்தில் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாரோ அதுதான் கடைசி வரைக்கும் முடிவாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஏன் அப்படின்னாக்கா அவர் முதல்ல அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவு தான் நித்தியமாக எப்படி இருக்கும்? மாறவே மாறாது. உதாரணத்திற்கு, தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் இருந்தப்ப ஆதாம் ஏவாளும் பாவம் பண்ணதுக்கு அப்புறம், பாவம் பண்ணியாச்சுன்னு அப்படியே விட்டுருவாங்களா?
பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அப்படியே எப்படியோ எப்படியோ கெட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களா? எந்த பெத்த தகப்பன்னு தாயும் அவங்கள என்ன பண்ணுவாங்க? தவறு பண்ணினாலும் அதை எப்படியாவது கரெக்ஷன் பண்ணி கொண்டு வரணும்னு தான் நினைப்பாங்க. அல்லேலூயா. அப்ப ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் பாவம் பண்ணினப்ப அவங்கள ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த இடத்துல ஒரு வழிய, ஒரு பிராயச்சித்தத்தை வந்துட்டு என்ன பண்ணாரு? ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வச்சாரு. என்ன காரியத்தை வச்சாரு? அவங்க பாவம் பண்ணதுனால என்ன பண்ணாரு? ஒரு ஆட்டை பலி செலுத்தினார், ஒரு ஆட்டுக்குட்டியா. அல்லேலூயா. ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அல்லேலூயா. அப்ப அதே காரியம்தான் கடைசி வரைக்கும். புரியுதா உங்களுக்கு? நம்மளும் பாவம் பண்ணினப்ப, புரியுதுங்களா, ஒரு ஆட்டு ரத்தமோ மாட்டினுடைய ரத்தமோ நம்மளுக்காக என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அதனாலதான் என்ன பண்ணாரு? தேவனுடைய குமாரன் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணாருங்க? நம்மளுக்கு சிலுவையின் மூலமாக நம்மளுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். புரியுதுங்களா? அப்படிப்பட்டதான இயேசு கிறிஸ்துவை தான் காணணும் அப்படின்ட்டு யார் விரும்பினாங்க? அந்த கிரேக்கர்கள் விரும்பினார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நாமளும் அதே காரியத்தை தான் நம்ம வாஞ்சிக்கிறோம். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப பாருங்க, அப்ப நம்மளை ரட்சிக்கணும் அப்படின்னாக்கா, அந்த ஆதாம் ஏவாளை ரட்சிக்கணும் அப்படின்னாக்கா இருந்தது ஒரு வழி. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது ரத்தத்தின் மூலமாக தான் அவங்களுக்கு ஒரு மீட்பை கொண்டு வர முடிந்தது, ஒரு ரட்சிப்பை கொண்டு வர முடிந்தது, பாவ மன்னிப்பை கொண்டு வர முடிந்தது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அப்ப செஞ்ச அந்த காரியத்தை அவர் என்ன பண்ணல? மாற்றவே இல்லை. புரியுதா? அல்லேலூயா. எல்லா காலத்திலையும் அது அப்படியே தான் வந்துட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. புரியுதுங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் பண்ணுவாங்கன்னு என்ன பண்ணுவாங்க? போயிட்டு தகன பலி, சர்வாங்க தகன பலி, எவ்வளவு காரியங்கள் இருக்குது. அல்லேலூயா. எல்லாத்தையும் வந்து செலுத்தினாங்க. அல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு. அப்ப ஆண்டவர் அந்த காரியத்தை செஞ்சிருந்தார் அப்படின்னாக்கா அதே காரியம் தான் கடைசி வரைக்கும், அதை மாற்றுகிறதே அல்ல. அல்லேலூயா. ஏன்னா நான் கர்த்தர், நான் மாறாதவர், யாகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க, நம்முடைய தேவன் எப்பேற்பட்டதான ஒரு மகத்தான தேவனாக இருக்கார். ரட்சிக்கிறதுக்கு ஒரு வழியை, அது ரத்தத்தின் மூலமாக தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. புரியுதுங்களா? அதே போல ஒரு வியாதியா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப ஒரு நோயில இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதிலிருந்து குணமாக்கணும் அப்படின்னாக்கா, அல்லேலூயா, புரியுதுங்களா, என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா விசுவாசத்தின் மூலமாக தான் என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு குணம் கிடைக்கும், நம்மளுக்கு சுகம் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு வியாதியோ, ஒரு வேதனையோ, இல்லை நோயோ, இல்லை கஷ்டம் இதெல்லாம் வந்துட்டு வருது அப்படின்னாக்கா, அல்லேலூயா, அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமாக தான் உங்களுக்கு என்ன ஆகும்? விடுதலை கிடைக்கும். புரியுதுங்களா? நீங்க விசுவாசிக்கல அப்படின்னாக்கா அந்த இடத்துல சுகம் உண்டாகாது. புரியுதுங்களா? அந்த பாவ மன்னிப்புக்குன்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஒரு வழியை, ரத்தத்தை சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது அப்படின்ற ஒரு வழியை வைத்திருந்தார். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்? ஆண்டவரை என்ன பண்ணணும்? ஆண்டவரை விசுவாசிக்கணும். உங்களுக்கு சுகம் வேணுமா? சுகம் வேணுமாங்க? வேணுமா? சுகம் வேணும் அப்படின்னாக்கா ஆண்டவரை விசுவாசிக்கணும். அந்த வழியா போனாதான் உங்களுக்கு சுகம் உண்டாகும். அல்லேலூயா. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன பண்ணாங்க? ஆண்டவரை விசுவாசிச்சாங்க. விசுவாசிச்சதுனாலதான் அந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு? சுகம் கிடைச்சது. புரியுதுங்களா? குருடர்கள், 2 குருடங்க ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. என்ன பண்ணாங்க? இதை செய்யறதுக்கே எனக்கு சித்தம் உண்டு, நீ விசுவாசிக்கிறியா? நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சுகம் உண்டாகுது. புரியுதுங்களா? ஒரு பிசாசு பிடித்திருந்த ஒரு மகனுக்காக அந்த தகப்பன் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டு வர்றப்ப, இதை நான் செய்யணும், இதை செய்யறதுக்கு என்கிட்ட வல்லம் இருக்குன்னு நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்காட்டிக்கு, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், இருந்தாலும் என் அவிசுவாசம் நீங்க படிக்க எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா? சத்தம் போட்டு அழுது கத்துனா. அப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த இடத்துல
ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த விசுவாசத்தின் மூலமாக அவனுக்கு என்ன ஆயிருச்சு? சுகத்தை கொடுத்தார். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு சுகம் வேணுமா? அல்லேலூயா. அப்ப நம்மளுக்குள்ள என்ன வேணும்? அந்த விசுவாசம் இருந்துச்சுனாக்கா, அல்லேலூயா, புரியுதுங்களா? நம்மளுக்கு விடுதலை உண்டாகும். அதை விட்டுட்டு அந்த ஊழியக்காரங்க வந்தா தான் இருக்கும், இந்த ஊழியக்காரங்க வந்தா கடைசி வரைக்கும் நடக்கவே நடக்காது. அல்லேலூயா, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப பாருங்க, அப்ப ஆண்டவர் ஒரு வியாதியை சுகமாக்கணும்னாக்கா என்ன பண்றாரு? ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழி என்ன அப்படின்னாக்கா, ஏசப்பாவை விசுவாசிக்கிறது வழிதான். அல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? மாற்றுறதே இல்லை, மாத்தி போட்டுறதே இல்லை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர்கிட்ட வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தின் மூலமா தான், அல்லேலூயா, ஒருத்தங்க வந்து சுகமாக்க முடியும் அப்படின்னு ஒரு காரியத்தை அவர் வச்சிருந்தார் அப்படின்னாக்கா, அல்லேலூயா, அது அந்த வழியா தான் வந்தாகணும். அல்லேலூயா, புரியுதுங்களா? இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? அடிக்கடி மாறி மாறி பேசுறவங்களா இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னாக்கா நம்ம முடிவுள்ளவங்களா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா அவர் பரிபூர்ணமுள்ள தேவனாய் இருக்கிறார், முடிவற்ற தேவனாய் இருக்கிறார், சர்வ வியாபியாய் இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் அவருடைய முடிவை மாற்றுகிறது இல்லை. அப்ப நம்மளுக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்? ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, புரியுதுங்களா? அல்லேலூயா. அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் என்ன பண்ணாங்க? அவங்க பார்க்கணும்ட்டு விரும்பினாங்க. புரியுதுங்களா? பாவத்திலிருந்து விடுதலை தருகிற இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்ட்டு விரும்பினாங்க. வியாதியிலிருந்து விடுதலை தருகிற இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்ட்டு விரும்பினாங்க. அல்லேலூயா. சாபக்கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிற இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்ட்டு விரும்பினாங்க. இன்னைக்கு நாம, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க, அதாவது ஒரு சிருஷ்டிப்பு, ஒரு படைப்பு, புரியுதுங்களா, உண்டாகிறதுக்கு முன்னாடியே அதை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர் இருந்தார். ஒரு சூரியனோ சந்திரனோ உருவாகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாரு? அதையெல்லாம் உண்டாக்கின கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. தாவீது சொல்றார், ஆழத்தை பாருங்க, தாவீது சொல்ற, ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது போல அப்படின்னாரு. அல்லேலூயா. நம்ம இங்கிருந்து ஒரு சவுண்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதை பதில் சொல்றதற்கு ஒரு சத்தம் இருக்கும். அல்லேலூயா. பெரிய பெரிய மலைகள்ல இருக்கிற இடத்துல எல்லாம் போயிட்டு நம்ம கத்தணும் அப்படின்னாக்கா திருப்பி என்ன பண்ணும்? எதிர் சத்தம் வரும், தெரியுங்களா? நம்ம ஒன்று கூப்பிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கூப்பிடுறதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு இன்னொரு இடத்துல எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு சத்தம் இருக்க தான் செய்யுது. நம்ம இங்கிருந்து ஜெபம் பண்றோம், நம்ம ஜெபம் பண்றதை கேட்கறதற்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சத்தம் இருக்கத்தான் செய்கிறது. அல்லேலூயா. அதான் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. அப்ப பாருங்க, ஒரு படைப்பு உண்டாகிறதுக்கு முன்பே, அல்லேலூயா, படைக்கிறவர் இருக்கணும். அல்லேலூயா, புரியுதுங்களா? ஒரு மீன் உண்டாகிறதுக்கு முன்னாடி அந்த மீன் நீந்துகிறதுக்கு ஒரு தண்ணீர் இருந்தாகணும். புரியுதா உங்களுக்கு? இந்த பூமியில மரம் செடி கொடிகள் வந்துட்டு இருக்குது, அதெல்லாம் வந்து வளர்றதுக்கு முன்னாடி பூமி இருந்தாகணும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப நம்மளுடைய இருதயத்துல, நம்மளுடைய மனுஷனுடைய இருதயத்துல ஆண்டவரை தேடுகிறதற்கு அந்த தாகம் இருக்குது, அவருடைய சத்தத்திற்கு, புரியுதுங்களா, அந்த தாகம் இருக்குது. அல்லேலூயா. அந்த தாகத்துக்கு நம்ம கூப்பிடுற அந்த சத்தத்திற்கு பதில் கொடுக்கிறதற்கு ஆண்டவர் எங்கோ ஒரு இடத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் இங்க நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அந்த தேவன் இங்க இருக்கிறாரா இல்லைங்களா? ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ நம்ம கூப்பிடுகிற சத்தத்திற்கு பதில் தருகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. அதான் படைப்பு உண்டாகிறதுக்கு முன்னாடியே படைக்கிறவர் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நாம கூப்பிடுகிற சத்தத்திற்கு பதில் தருகிறதற்கு ஒரு தேவன் நம்மளுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்னைக்கு இந்த அருமையான இந்த காலை வேளையில, ஹல்லேலூயா, இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்க? ஆண்டவர் கொடுக்குற அந்த தெய்வீக சுகத்தை என்ன பண்றோம்? நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரும்புகிறோம்.
அந்த தேடிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காதா? எப்போ பார்த்தாலும் தலைவலி தலைவலி தலைவலியிலேருந்து விடுதலை கிடைக்காதா? எப்போ பார்த்தாலும் சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுலேருந்து விடுதலை கிடைக்காதா? எப்போ பார்த்தாலும் கால் வலி இதிலிருந்து விடுதலை கிடைக்காதா? புரியுதுங்களா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம ஒவ்வொரு நாளும் அதை வாஞ்சிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கரெக்டுங்களா? அல்லேலூயா. ஏன் அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் விரும்புகிறீங்க? அல்லேலூயா. ஏன் அப்படின்னாக்கா ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே, அல்லேலூயா, புரியுதுங்களா, என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, அல்லேலூயா, இப்போ பாருங்க, ஒரு அது இருந்துட்டு நம்ம கேட்கிற இந்த காரியத்திற்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து பதில் வரும். அல்லேலூயா அப்படின்ட்டு, புரியுதுங்களா? அல்லேலூயா. அதனால தான் என்ன பண்ண ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை நம்மளுக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம பாருங்க இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தப்ப என்ன பண்ணாரு தெரியுங்களா? அல்லேலூயா. உங்கள் பாரம்பரியத்தினால் நீங்கள் தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் உலகங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் அப்படிங்கிறதான் அவருடைய கட்டளை. அல்லேலூயா. புரியுதுங்களா? அதுதான் அவருடைய கட்டளை. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு என்ன பண்ணுறோம், நம்ம அவருடைய வார்த்தைக்கு பதிலாக மனுஷனுடைய கற்பனைகளையும் உபதேசங்களையும் போதிக்கக்கூடாது. அல்லேலூயா. வேதமே சத்தியமாக இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லேலூயா பரிபூர்ணமாக இருக்குது. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியமும் அது நிறைவேறும். வானமும் பூமி ஒளிந்து போகும், ஆண்டவருடைய வார்த்தையின் ஒரு உரிப்பாகிலும் என்ன ஆகாது, ஒளிந்து போகிறது இல்லை. அல்லேலூயா. புரியுங்களா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன பண்ணோம், பிழைப்பான். அல்லேலூயா. ஏன்னாக்கா அவர் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கிற தேவன், வியாதியை சுகமாக்குகிற தேவன். அப்ப அவங்க யாரை பார்க்க வந்தாங்க? அப்படிப்பட்ட தேவனை தான் என்ன பண்ணாங்க, பார்க்க வந்தாங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? சும்மா நம்ம யாரும் சாதாரண ஒருத்தவங்களை போய் பார்க்க போவோமா? அல்லேலூயா. அந்த கிரேக்கர்கள் இயேசுவை என்ன பண்ணாங்க, பார்க்கறதுக்கு வந்தாங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ ஆண்டவர் ஒரு நாள் இங்கே வருகிறதையும் நம்ம என்ன பண்ணுறோம், காண வாஞ்சிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்? அதை ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குத்தத்தத்தை செய்திருக்கிற பொழுது ஏன் நம்மளால் அவரை பார்க்க முடியாது? அல்லேலூயா. நம்ம நிச்சயமாக பார்க்க முடியும் இல்லைங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பாருங்க, நம்மளுடைய கண்களையும் நம்மளுடைய சிந்தையையும் அல்லேலூயா நம்ம திறந்தாதான் என்ன பண்ண முடியும், இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தான் என்ன பண்ணணும், அப்படிப்பட்டதான வெளிப்பாடை நம்மளுக்கு கொடுக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து கடந்து செல்கிற பொழுது நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணோம், இயேசுவை பார்க்க விரும்புகிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை காண விரும்புகிறோம் அப்படின்ட்டு என்ன பண்ணோம், நாம் இந்த இடத்துல இருந்து கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாடின் புஸ்தகத்தில் அல்லேலூயா நம்ம அவரை நம்ம எங்கே பார்க்க முடியும் அப்படின்னாக்கா, இந்த வேதத்தில், இந்த வார்த்தையில் அவரை பார்க்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, பிசாசு அவரை சோதிச்சப்ப அல்லேலூயா என்ன பண்ணாரு, வார்த்தையில தான் என்ன பண்ணாரு, அவனுக்கு பதிலடி கொடுத்தாரு. மனுஷனா பாருங்க, அவர் உபவாசம் பண்ணி 40 நாள் உபவாசம் பாஸ்டிங் முடிச்சுட்டு வர்றாரு. பசியா இருப்பாருன்ட்டு பிசாசு என்ன பண்றான், இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றார், உடனே அப்பங்களாக்கி சாப்பிட்டாரா, எனக்கு வல்லம் இருக்குதுன்ட்டு காட்டுட்டாரா? என்ன பண்ணார், வார்த்தையை சொன்னார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணாரு, ஒரு காரியத்தை அவன் பிசாசு கொண்டு வந்து வைக்கிறப்ப வார்த்தை வச்சு என்ன பண்றாரு, அவனை அடிக்கிறாரு.
அல்லேலூயா. ஒரு பிசாசு பிடித்திருந்த மனதில் என்ன பண்ண அதட்டுறாரு வார்த்தையினால, இயேசு நாமத்தினால வா வெளியில அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது? வருது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அந்த வார்த்தையில அப்ப நம்ம புதிய ஏற்பாட்டுல அவர் எங்க பார்க்கிறோம்? வார்த்தையில. அல்லேலூயா. அப்படி அவர் எப்படியா இருந்தாரு? வார்த்தையாக இருந்தார். ஆதியாகமம் யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் எப்படி இருந்தாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆ. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, ஆ. அந்த வார்த்தை அப்ப தேவனாய் பாருங்க, வேதம் சொல்லுகிறது யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இன்னைக்கு நீங்க இயேசுவை பார்க்கணும் அப்படின்னாக்கா எப்படி பார்க்க முடியும்? எப்படி பார்க்க முடியும்? இந்த வார்த்தையில, இந்த பைபிள் தான் அது வார்த்தையா இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இந்த வார்த்தையில தான் நீங்க என்ன பண்ண முடியும்? இயேசுவை பார்க்க முடியும். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம இயேசுவை பார்க்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னாக்கா இந்த வேதம் தான். இந்த வேதமே சத்தியமாய் இருக்கிறது. எந்த மனுஷனும் பொய்யன், தேவன் ஒருவரே சத்தியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, அவர் ஆரம்பத்துல அவர் எப்படியா இருந்தாரு? வார்த்தையா இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்ப ஆதியிலேயே எப்படி இருந்தாரு? அவர் வார்த்தையாகத்தான் இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப இன்னைக்கு அவர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா அவர் முன்னாடி எப்படி இருந்தார் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அவர் ஆரம்பத்திலேயே எப்படி இருந்தாருங்க? வார்த்தையாக இருந்தார். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அந்த வார்த்தை தான் என்ன ஆயிடுச்சுங்க? மாமிசமாச்சு. அல்லேலூயா. மாமிசமாகி என்ன பண்ணாரு? இன்னைக்கு நம்மளுக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆதியிலிருந்து அதே வார்த்தை தான். அல்லேலூயா. தேவன் என்ன பண்ணாருங்க? மாமிசத்துல வெளிப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த கிறிஸ்து தான் இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டின் காலத்துல கிறிஸ்துவா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஏன்னாக்கா அவர் என்றென்றைக்கும் மாறாத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. என்னைக்குமே மாறாதவராக இருக்கிறார். இந்த வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்துல என்னை போல அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மோசே சொன்னாரு. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தப்ப அவரும் எப்படி இருந்தாருங்க? ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அல்லேலூயா. அந்த சமாரியா ஸ்திரீகிட்ட பேசுறப்ப உங்களை தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. புரியுதுங்களா? அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த அதே, புரியுதுங்களா, அந்த தேவன் முச்செடியில மோசேயின் இடத்துல தரிசனமான தேவன். அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய நடிப்பைகளை பார்த்தோம் அப்படின்னாக்கா சவுல் இந்த ஆண்டவருடைய பிள்ளைங்களை வந்துட்டு என்ன துன்பப்படுத்தணும்னு சொல்லிட்டு நிருபங்களை எழுதி வாங்கிட்டு வர்றப்ப என்ன பண்ணுவார்? அந்த இடத்துல அந்த அக்கினி ஸ்தம்பத்தில் இருந்த அதே தேவன் தான் என்ன பண்ணுவாங்க? வந்துட்டு பேசுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க, அன்றைக்கு இருந்த படிக்க தெரியாதவங்க, புரியுதுங்களா, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு, ஒரு பாவியான ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்க வந்து வெளிப்படுத்தினாங்க. ஆனா பரிசேயரும் சரிசேயரும் என்ன பண்ணாங்க? இவன் பெயர்செபூல், பிசாசுகளின் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? அவரை கண்டு கொள்ளல. அல்லேலூயா. அப்ப நீங்க இயேசுவை நீங்க பார்த்தீங்க, அந்த கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? யோசேப்புக்குள்ள இருந்தாரு. அந்த கிறிஸ்து தாவீதுக்குள்ள இருந்தாரு. அல்லேலூயா. புரியுதுங்களா? அல்லேலூயா. இப்ப நாம இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து
பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வெளிப்பாடு கிடைக்கும். வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. புரியுதுங்களா? சமாரியா ஸ்திரீ குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியினால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். சீகாருங்கிற ஒரு ஊருக்கு வர்றாரு. அப்ப அந்த இடத்துல ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்றதுக்கு வர்றாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, தாகத்துக்கு தா அப்படின்ட்டு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவரானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீங்க யூதனா இருக்க சமாரியா ஸ்திரீயாகி என்னிடத்துல தாகத்துக்கு தான் சொல்லிட்டு எப்படி கேட்குறீங்க அப்படின்ட்டு அந்த அம்மா கேட்குறாங்க. அப்ப இயேசு அவங்களுக்கு பிரதித்திரமா, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா அப்படின்னு உன்னிடத்துல கேட்கிறவர் இன்னாருங்கிறதையும் வந்து நீங்க அறிஞ்சிருந்தீங்க அப்படின்னாக்கா நீயே அவர்கிட்ட கேட்டிருப்ப, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த ஸ்திரீ சொல்றாங்க, ஆண்டவரே மொண்டு கொள்றதுக்கு உங்கள்கிட்ட தண்ணியும் இல்லை, பாத்திரமும் இல்லை, கிணறும் ஆழமா இருக்குது, அப்புறம் எங்கிருந்து உங்களுக்கு இந்த ஜீவ தண்ணீர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்ப சொல்றாங்க, அந்த அம்மா சொல்றாங்க, இந்த கிணத்தை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கல நீ பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்தது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அவருக்கு சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு இந்த தண்ணீரை குடிச்சனாக்கா திருப்பி தாகம் வரும். ஆனால் நான் குடிக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகுது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அந்த ஸ்திரீ அவரை பார்த்து, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்க மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படிக்கு அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். அப்ப இயேசு சொல்றாரு, அப்பதான் வந்துட்டு அந்த ஸ்திரீனுடைய ரகசியங்களேன்னு சொல்ல, நீ போயிட்டு உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. அந்த ஸ்திரீ சொல்றாங்க, எனக்கு புருஷன் இல்லை. எப்படின்னாக்கா 5 புருஷர்கள் எனக்கு புருஷன் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, நீ உனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னது நீ சரிதான். எப்படின்னாக்கா 5 புருஷர்கள் உனக்கு இருந்தாங்க, இப்பொழுது உனக்கு இருக்கிற உனக்கு புருஷன் இல்லை, இதை உள்ளபடி சொன்னாய் அப்படின்னா. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றான். அப்பதான் ஆண்டவர் வந்து பாரு, ஸ்திரியே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அப்ப அந்த ஸ்திரீ சொல்றாங்க, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு இயேசு, உன்னுடன் பேசுகிற நானே அவர் அப்படின்ட்டு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவை காண்கிற பொழுது அவர் யார் அப்படிங்கிற இந்த வெளிப்பாடு நம்மளுக்கு வரும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அவரை காண விரும்பணும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப அவரை நாம காண விரும்புகிற பொழுது பாருங்க, ஒரு குருடன் இயேசு கிறிஸ்துவை காண விரும்பின பொழுது அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த குருடன் சுகமானான். தூங்குறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு குருடனுக்கு, அல்லேலூயா, அப்ப இயேசுவை பார்த்த பொழுது என்ன ஆயிருச்சு? சுகம் உண்டாச்சு. புரியுதுங்களா? இயேசுவை பார்க்கிற பொழுது வியாதி நம்மளுக்கு சுகமாகிறது. இயேசுவை நம்ம பார்க்கிற பொழுது பாவம் நம்மளுக்குள்ள இருந்து மாறுகிறது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை காண விரும்பணும். அல்லேலூயா. நீங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு என்னென்ன மாறும்? இயேசு கிறிஸ்துவை காண விரும்பணும். முதலாவது
இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் அப்படின்னாக்கா எதன் மூலியமா பார்க்க முடியும்? இந்த வேதத்தின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக தான் அவரை பார்க்க முடியும். புரியுதுங்களா? அவரை பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன நடக்கும்? உங்களுக்குள்ள மாற்றம், வியாதி சுகமாகும், பாவத்திலிருந்து மாற்றம் வரும், வெளிப்பாடு வரும், ஆண்டவர் குறித்து வெளிப்பாடு வரும். அல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த சகேயுவை குறித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இயேசுவை பார்த்த பொழுது அவனுடைய சுபாவம் மாறிச்சு. ஒரு வரி வசூலிப்பவனாக இருந்தான். இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு யாரோ, எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டாரு. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் அவர் வீட்டுக்குள்ள வந்தோன்னே என்ன ஆயிடுச்சு? அவருடைய சுபாவம் மாறுச்சு. அல்லேலூயா. ஆகவே நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. அனைவரும் எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா. அனைவரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்திரித்து துதித்து அந்த ஆராதனை முடிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, அன்றைக்கு இருந்த கிரேக்கர்கள் ஆண்டவரே உம்மை காண விரும்பினார்கள் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது போல ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தில் கர்த்தாவே இயேசப்பா தகப்பனே ஆண்டவரே உம்மை நாங்கள் காண விரும்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை காண விரும்புகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேளையில கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை நாங்கள் எப்படி காண முடியும் ஆண்டவரே? தகப்பனே, இந்த வார்த்தையில் ஆண்டவரே, தகப்பனே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த வார்த்தை மாமிசமாகி ஆண்டவரே இன்றைக்கு எங்கள் மத்தியில் ஆண்டவர் அப்பா நீர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்களுக்கென்று சுகம் அளிக்கிறதுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கிற பொழுது சுகம் உண்டாகும் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, ஜீவாதிபதியே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவரே, தகப்பனே இந்த சகேயு என்னப்பட்டதான் ஆண்டவர்? ஒரு வரிவலி வசூலிப்பவன் ஆண்டவரே. தகப்பனே, இயேசு கிறிஸ்து யாரோ, எப்படிப்பட்டவரோ என்று கர்த்தாவே பார்க்கும்படிக்காக ஆண்டவரே, தகப்பனே அவர் வந்த பொழுது ஆண்டவரே, தகப்பனே ஆண்டவரே, தகப்பனே ஆண்டவரே, அவன் குள்ளனான படியினால் ஆண்டவர் ஒரு காட்டு அத்திமரத்தில் ஆண்டவரே ஏறி ஆண்டவரே தகப்பனை உட்கார்ந்து ஆண்டவரை அவர் குறித்து பார்க்க வேண்டும் என்று இருந்தான் ஆண்டவரே. தகப்பனே இயேசுவே அந்த காட்டு அத்திமரத்தின் கீழே வந்து ஆண்டவரே, தகப்பனே மேல் நோக்கி நீர் பார்த்த ஆண்டவரே, சகையவே சீக்கிரம் இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று கர்த்தாவே நீ சொன்னீர் ஆண்டவரே. தகப்பனே அந்த வீட்டில் போயிட்டு ஆண்டவரே அப்பா தங்கின பொழுது ஆண்டவரே, ஆண்டவரே அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததா ஆண்டவரே. அப்பா இயேசுவை கண்ட பொழுது ஆண்டவரே சகையுக்குள் ரட்சிப்பு வந்ததா ஆண்டவரே. தகப்பனே அவன் சொன்னான் ஆண்டவரே, யாரிடமாவது அநியாயமான வரி வசூலித்த நாளைத்தானே திருப்பி கொடுத்துக்கிறேன், என் ஆஸ்திகளை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் சொல்லி சொன்னார் ஆண்டவரே. ஏன் இயேசுவை கண்ட பொழுது ஆண்டவரே, தகப்பனே உங்களுடைய சுபாவம் மாறிச்ச ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு வந்த ஆண்டவரே, இயேசுவே நாங்கள் தூங்கி விட்டு போகிறது கல்ல ஆண்டவரே, தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே, தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு அந்த இயேசுவை காண தகப்பனே அப்பா நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. தகப்பனே உம்மை எப்படி பார்க்க முடியும் ஆண்டவரே? இந்த வேதத்தில் பார்க்க முடியும் ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தையில் பார்க்க முடியும் ஆண்டவரே. அப்பா நீ நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே இந்த வார்த்தையில் நாங்கள் உம்மை பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஐயா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே இந்த சகேயு ஆண்டவர் உம்மை பார்த்த பொழுது ஆண்டவரே அவனுடைய சுபாவம் மாற்றப்பட்டது, அவனுக்குள் ரட்சிப்பு வந்தது ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவர் உம்மை கண்டு கொள்ளட்டும் ஆண்டவரே.
இயேசுவே, இந்த பெதஸ்தா குளத்தண்டையில் ஆண்டவரே, தகப்பனே 38 வருஷமாக ஆண்டவரே திமிர்வாதமாய் கிடந்த ஒரு மனிதன் ஆண்டவரே, தகப்பனே உம்மை கண்ட பொழுது ஆண்டவரே அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஆண்டவரே, அவனுக்கு விடுதலை உண்டானது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை தகப்பனை காண்கிற பொழுது ஆண்டவரே, தகப்பனே அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஆண்டவரே, ஆண்டவரே அவனுக்கு விடுதலை உண்டானது ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவர் அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இன்றைக்கும் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறீர் ஆண்டவர். இன்றைக்கும் எங்கள் மத்தியில் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகள் உம்மை கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வணங்கா கழுத்துள்ளவர்களா இருக்கக்கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயப்படுதல் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்குள் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க உதவி செய்யுங்க ராஜாவே. ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்க ராஜாவே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவரே உம்மை கண்ட பொழுது ஆண்டவரே, ஆண்டவரே இந்த பெரும்பாடு நீங்கினது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆண்டவரே உமக்கு நன்றி. சரீரத்தில் ஒரு விடுதலை கிடைத்தது ஆண்டவரே. தகப்பனே, ஆண்டவரே இந்த சமாரியா ஸ்திரீ உம்மை கண்ட பொழுது ஆண்டவரே, நீரே ஆண்டவரே மேசியா என்கிறதை கர்த்தாவே கண்டு கொண்டாள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. உன்னுடன் பேசுகிறவன் நானே என்று சொல்லி சொன்ன பொழுது ஆண்டவரே அதை கண்டு கொண்ட ஆண்டவரே. தகப்பனே, அந்த ஊர்ல எல்லாம் போயிட்டு சொன்னால் ஆண்டவரே, நான் செய்த எல்லா காரியங்களும் ஒருவர் வந்து என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கூட சொன்னார், அவனை நீங்க வந்து பாருங்கள் என்று கர்த்தாவே. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கும் அந்த தேவனைகள் மத்தியில் நீர் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. அந்த இயேசுவை நாங்கள் காண விரும்புகிறோம் ஆண்டவரே. எப்படியாய் அந்த கிரேக்கர்கள் ஆண்டவரே தகப்பனுமை காண வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவருமை நாங்கள் காண வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒவ்வொரு மணி நேரமும் ஆண்டவர் உம்மை காண்கிறவர்களாக நாங்கள் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவனே, நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பனே, வந்தவர்கள் ஒருவர் வெறுமையா திரும்பி செல்லாதபடிக்கு நீங்க உதவி செய்யுங்க. சரீரத்தில் நல்ல பலத்தை சுகத்தை தாருங்க. பலவீனங்கள் சுகவீனங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் கூட எடுத்து போடுங்க ராஜாவே. ஆண்டவரே, இந்த மழை காலங்கள் இருந்தாலும் கூட ஆண்டவரே உம்மை தேட வேண்டும் என்று வாஞ்சையோடு கூட வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆராதனை முழுவதையும் நீங்க பொறுப்படுத்திக் கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய கிருபை ஆண்டவரே எங்களை நடத்தினபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீர் வல்லவர், போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, உன்னிலிருந்து வியாதி விலக்குவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் கடன் பிரச்சனைகளும் பாரங்களும் நிம்மதியில்லாத காரியங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் அப்படி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயம் முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்தி இந்த இடத்திலிருந்து கடந்து செல்லலாம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.